வணக்கம். சிந்தனையை மாற்று. இரவு நேரத்தில் வீட்டில் கரண்ட் போயிடுது. உடனே அம்மா பையனை கூப்பிட்டு விளக்கு பற்ற வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையனும் தீப்பெட்டி எடுத்து விளக்கை பற்ற வைக்கிறான். முதல் தீக்குச்சி எடுத்து அமர்ந்து போயிடுது. ரெண்டாவது தீக்குச்சி எடுத்து பற்ற வைக்கிறான், அதுவும் அமர்ந்து போயிடுது. இப்படியே எல்லா தீக்குச்சியும் பற்ற வைக்கிறான், அமர்ந்து போயிடுது. கடைசியில் அந்த தீப்பெட்டிக்குள்ள ஒரே ஒரு குச்சி மட்டும் தான் இருக்குது. இப்போது அதை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏப்பா கடைசி தீக்குச்சி தான் இருக்குது, இதையாச்சும் நீ பற்ற வச்சிருவியா, விளக்க பற்ற வச்சிருவியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், கண்டிப்பாக பற்ற வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்துறான். சாத்திட்டு அவனோட மூச்சை கூட பெருசாக விடாமல் மூச்சை அடக்கி அந்த தீக்குச்சியை பற்ற வைக்கிறான். பற்ற வச்சு விளக்க பற்ற வச்சிடறான். விளக்கு எரிஞ்சிடுது. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஏப்பா இந்த முயற்சியை நீ முதல் தீக்குச்சிலே எடுத்திருந்தீன்னா நீ உனக்கு எளிமையாக இருந்திருக்கும். ஆனால் நீ எல்லா தீக்குச்சியும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி தீக்குச்சியில் போய் இவ்வளோ முயற்சி எடுக்கிறியே அப்படின்னு அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட சொன்னாங்களாம். ஆமாம் தான், உண்மைதாங்க. நம்ம நிறையா பேர் நம்ம கிடைக்கக்கூடிய முதல் வாய்ப்பை தள்ளி போட்டுட்டு அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு அடுத்த தவணை பார்த்துக்கலாம், இன்னொரு தவணை பார்த்துக்கலாம், நம்ம தள்ளி போட்டு கடைசியில் போய் நம்ம அதிகமான முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நம்ம கிடைக்கக்கூடிய முதல் முயற்சியிலே நம்ம முழுமையான செயல்பாட்டோட முழுமையான திறமையை வெளிப்படுத்தினாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். சிந்தனையை மாற்று. நன்றி, வணக்கம்.